to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா லேப் செஷனில் யூசர் அண்ட் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை பார்ப்போம் யூஸிங் Ansible Playbook. ஸோ Ansible Playbookல சிம்பிளாக யூசர் அண்ட் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அதோட லேப் செஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூசர் குரூப் க்ரியேஷன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போதைக்கு எந்த ஃபைலும் இல்லை. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் ஒரு சிம்பிள் ப்ளேபுக் க்ரியேட் பண்ண போகிறேன். யூசர் அண்ட் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது சிம்பிள் ப்ளேபுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளேபுக் க்ரியேட் பண்ணுறேன், vi main.yml. ஃபஸ்ட்டு நம்ம 3 கொடுக்கணும். ஸோ Ansible Playbookல எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும் போது 3 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேபுக்கோட நேம், இந்த ப்ளேபுக் என்ன பண்ண போகணுன்றதை அதோட லேபிள் கொடுக்கணும். To execute the adhoc commands. ஸோ சிம்பிள் adhoc commands எல்லாமே நான் ஒரே தான் கம்போஸ் பண்ணி ஒரு ப்ளேபுக்கில் போடுறேன் இப்போ. அண்ட் தென் என்ன ஹோஸ்ட், நீங்கள் எந்த ஹோஸ்ட்டில் போய் ரன் பண்ண போகிறீங்களோ அதோட ஹோஸ்ட் நேம், சர்வர் நேம், அது ஹோஸ்ட் குரூப் நேம். ஸோ நீங்கள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஹோஸ்ட் குரூப் நேம் கொடுக்குறேன் webserverன்றது. ஸோ இந்த webserverன்றதுக்குள்ளே 2 ஹோஸ்ட் இருக்குது, AnsNode1 அண்ட் AnsNode2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டாஸ்க் பண்ண போகிறேன். என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறேன்றதை ஸோ சிம்பிள் லேபிளில் நம்ம தெளிவுபடுத்தலாம். ஸோ அந்த லேபிள் வந்து டாஸ்கோட நேம் அப்படின்னு போட்டு இதில் வந்து கிரியேட் Ansible குரூப். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அந்த குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாடல்னா குரூப் மாடல். இந்த குரூப் மாடலில் நேம் பேராமீட்டர், அதில் Ansibleன்ற நேம், அதில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். state equal to present. ஸோ யூசர் ஆர் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம state equal to present கொடுக்கணும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு state equal to absent கொடுத்தா அந்த குரூப் ஆர் யூசர் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் Ansible யூசர். யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாடல்னா யூசர் மாடல். யூசர் நேம் என்ன கொடுக்க போகிறோம்னா Ansibleன்ற நேம் தான் கொடுக்க போகிறோம். தென் இந்த யூசர் வந்து எந்த குரூப் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுவும் இதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நேம் என்னென்னா குரூப் Ansibleன்ற குரூப் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணனால ஸோ குரூப் ஈக்குவல் டு Ansibleன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் பேஷ் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரிமோட் சர்வரில் சிம்பிள் காப்பி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது காப்பி பண்ணுறதுக்கு வந்துட்டு காப்பிங், அதுக்கு லேபிள் கொடுத்துருக்கேன் அந்த டாஸ்க்கு, காப்பிங் த பேஷ் ஸ்கிரிப்ட். ஸோ காப்பி பண்ணுற மாடல் வந்து காப்பி மாடல். சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். ஸோ சோர்ஸ் வந்துடும்னா கரண்ட் ஃபோல்டரில் தான் அந்த என்னோடய ஷெல் ஸ்கிரிப்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் சோர்ஸ் test.sh கொடுத்துனேன். ஸோ டெஸ்டினேஷன் வந்து இதோட ஃபுல் பாத்தை கொடுக்கணும். நான் இப்போதைக்கு ரூட்லேயே காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைலில். ஸோ மோடு, எக்ஸிக்யூஷன் மோடு, ரீட் அண்ட் ரைட் மோடு, அது எல்லாமே இங்கே நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த மோடையும் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்போ காப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த நோட்டில் போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு எக்ஸிக்யூட்டிங் த பேஷ் ஸ்கிரிப்ட். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன மாடல்னா கமாண்ட் மாடல். கமாண்ட் sh ஈக்குவல் டு sh ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு sh/root/test.sh. ஸோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த குரூப்பில் ஒரு யூசர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஃபைலை காப்பி பண்ணிட்டோம். அந்த ஃபைல் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ இது எல்லாமே கம்போஸ் பண்ணி ஒரே டாஸ்க்காக போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், test.sh. ஸோ அந்த ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு வந்து /user/bin/bash இது கொடுத்துட்டு ஸோ ஒரு கமாண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு echo df -hk. ஸோ ஒரு டிஸ்க் ஸ்பேஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு கமாண்டு. ஸோ இப்போ ஷெல் ஸ்கிரிப்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எல்லா சர்வரும் பிங்காக இருக்காங்க. ஸோ Ansible -m-ping all. ஸோ அவுட்புட் வந்துச்சு. இப்போ வந்து Ansible Playbookல எதுவும் சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு Ansible Playbook main.yml
syntax check. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்டாக்ஸ் எரருமே இல்லை. ஸோ main.yaml இருக்குது, test.yaml இருக்குது. இப்போ நான் இந்த பிளேபுக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன அவுட்புட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தேன், அப்போ தான் ஃபுல் வியூ கிடைக்கும். ஸோ Ansible Playbook main.yml எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ப்ளே பண்ண போகுதுன்னு போட்டாச்சு. ஸோ கிரியேட் Ansible குரூப் கிரியேட் ஆகிடுச்சு, ஃபைல் காப்பி ஆகிடுச்சு, யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிங் த பேஷ் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் பேஷ் ஸ்கிரிப்ட்னு வந்துச்சு, பட் ஆனால் அங்கே எக்ஸிக்யூட் ஆச்சா என்னன்றது உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அவுட்புட்டை வந்து நம்ம எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வேரியபிள்ஸ்ன்ற வீடியோ இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.